ஒரு ஆணினால் மட்டும்தான் இறைமை பதவியை அடைய முடியுமா என்றிருந்த அக்காலகட்டத்திலேயே ஒரு பெண்ணாலும் இதனை சாதித்து காட்ட முடியும் என்று உலகளாவிய நிலையில் உணர்த்திய பெருமை நமது முன்னோர்களையே சேரும். அதன் அடிப்படையில் 63 நாயன்மார்களுள் பெண் நாயன்மார்களும் இடம்பெற்றுள்ளார்கள். அவ்வாறு 63 நாயன்மார்களுள் இடம்பெற்றுள்ள பெண் நாயன்மார்களில் மூத்த பெண் நாயன்மாராக இருப்பது ஆதியும் அந்தமும் இல்லாத எம்பெருமானை வாய்மலர்ந்து அம்மா என்று கூப்பிட்டருளிய காரைக்கால் அம்மையார். அவ்வளவு சிறப்பு பெற்ற காரைக்கால் அம்மையாரை சுந்தரர் பெருமான் பேயார்க்கும் அடியேன் என்று பாடியுள்ளார். அம்மையாருக்கு பேயார் என பெயர் வந்தது குறித்து அடுத்த பதிவில் நாம் காண்போம். இப்பகுதியில் அம்மையார் தோன்றிய வரலாறு குறித்து காணலாம். காரைக்கால் அம்மையார் முதலில் புனிதவதி என்றே அழைக்கப்பட்டார். வளங்கள் யாவும் செழித்து வளரும் காரைக்கால் என்னும் நகரிலே பெரும் வணிகர் குடியைச் சேர்ந்த தனதத்தனார் என்னும் வணிகருக்கு திருமகளாக பிறந்தார் புனிதவதி. சிறுவயது முதற்கொண்டே சிவபெருமான் மீது தீராத பக்தியுடையவராய் திகழ்ந்தார். அம்மையார் மங்கை பருவம் எய்திடவே நாகப்பட்டினத்தில் வசித்து வரும் பரமதத்தன் என்ற வணிக குல மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தனதத்தனார். புனிதவதியும் பரமதத்தனும் தனது இல்லறம் என்னும் நல்லறமதை இனிதே நடத்தி வந்தனர். அந்த சமயத்தில் அன்புடைய ஒருவர் பரமதத்தனுக்கு 2 மாங்கனிகளை கொடுக்க அதனை